Okay. Hello, guys. Once again, thanks for joining. Okay, so நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெபினாரில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்சைட் டெவலப்மெண்ட் வித் பைத்தான் எப்படி பண்ணுறது அந்த ட்ரைனிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்துட்டு ஃபுல் ட்ரைனிங் கோர்சஸ் வந்துட்டு இதில் சொல்ல போகிறது கிடையாது. அதில் நீங்கள் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் பற்றியே தெரியாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் அந்த ட்ரைனிங் பற்றி நான் ஒரு 1/2 அன் ஹவர் சொல்லிடுறேன். உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியாம நம்ம அந்த கோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதில வந்து நம்ம ஃபுல் ஸ்டாக்கா தான் ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பார்க்க போறோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில எதுக்கு பைத்தான் சூஸ் பண்றோம்? நம்ம இன்னும் நெறைய லாங்குவேஜஸ் இருக்குல்ல. இப்ப ஜாவா, டாட் நெட் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ எதுக்கு நான் வந்துட்டு பைத்தான் சூஸ் பண்ணணும்? அப்புறம் நெக்ஸ்ட் இதனால எனக்கு என்ன ஜாப் ரோல்ஸ் வரும்? சேலரி எவ்வளோ கிடைக்கும்? அப்புறம் ஜாங்கோனா என்னன்னா, இதில வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம் பைத்தான்ல. ஸோ வெப்சைட் டெவலப்மென்ட் ஃப்ரேம் ஒர்க். அது வந்து நம்ம 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஃப்ளாஸ்க்கும், ஜாங்கோ 2 ஃப்ரேம் ஒர்க். அதில எதுக்கு ஜாங்கோனா என்ன? ஜாங்கோ எதுக்காக கத்துக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் அப்படின்னா என்னன்னா, அ ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் இது 2ம் சேர்ந்து தான் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப்சைட். ஓகேவா? சென்டர்ல இருக்கிறது தான் அந்த மிடில்வேர். அதில தான் வந்துட்டு சர்வர் இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா, நம்ம கண்ணால எதெல்லாம் பார்க்குறோமோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். கண்ணால இப்போ நான் ஒரு Flipkartக்குள்ள போயிட்டு எல்லாமே நான் ஒரு ப்ராடக்ட்ட வந்துட்டு என் கண்ணால பார்க்குறேன்ல. ஒரு ஒரு பட்டன நான் பார்ப்பேன். அந்த பட்டன பார்த்தா பை நவ், ஆட் கார்ட்லாம் குடுப்பேன்ல. ஸோ அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். அதில என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, HTML, CSS, JavaScript இந்த 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மிடில்வேர்ல தான் பைத்தான். மிடில்வேர்ல என்ன இருக்குன்னா, ஒரு ஒரு சர்வர் இருக்கும். ஓகேவா? 2மே ஃப்ரண்ட் எண்ட் தனியா இருக்கும். பேக் எண்ட் தனியா இருக்கும். அது 2யும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு சர்வர் வேணும்ல. ஒரு பிரிட்ஜ் வேணும். ஸோ அந்த பிரிட்ஜ் தான் வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில தான் ஜாங்கோன்ற ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? PHP, ஜாவா, ரூபி இதெல்லாம் வந்துட்டு பைத்தான் மாதிரியே நம்ம அதிலேயும் வந்துட்டு சர்வரா யூஸ் பண்ணிக்கலாம். இதில நம்ம மேஜரா வந்துட்டு பைத்தான் தான் பார்ப்போம். ஓகேவா? பேக் எண்ட்ல வந்துட்டு MySQL, MongoDB, Postgres இந்த மாரி இன்னும் நெறைய இருக்கு. ஸோ, இதில வந்து நம்ம MySQL டேட்டாபேஸஸ் பார்ப்போம். இதில நம்ம என்னென்ன இந்த ஃப்ரண்ட் எண்ட், மிடில்வேர்ல வந்துட்டு நம்ம பைத்தான். ஃப்ரண்ட் எண்ட்ல எல்லாமே HTML, CSS, JavaScript அப்புறம் மிடில்வேர்ல பைத்தான் பார்ப்போம். பேக் எண்ட்ல MySQL. ஓகேவா? ஸோ, இதுதான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் இது எல்லாமே சேர்ந்தது தான். ஃப்ரண்ட் எண்ட் தனியா இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் இருந்துச்சுன்னா பேக் எண்ட், மிடில்வேர்ல பைத்தான் இருக்கும். ஸோ, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட். ஓகேவா? ஸோ, இதுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட். ம். ஏன் பைத்தான் சூஸ் பண்ணணும் அப்டின்னா, இதுதான். ஜாவாக்கும், பைத்தானுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதிலேயே தெரிஞ்சிருக்கும். ஹலோ வேர்ல்ட் ப்ரோகிராம் வந்துட்டு பைத்தான்ல வெறும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்டோட முடிச்சிடலாம். ஆனா ஜாவால வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் ஒரு மெயின் ஃபங்ஷன் போடணும். அப்புறம் தான் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட். இப்போ இது வந்துட்டு ஒரு 3 லைன்ஸ் எழுதுற கோட வந்துட்டு பைத்தான்ல ஒரு சிங்கிள் லைன்லேயே முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுதான் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? 2க்கும் 2மே 2மே ஒரே வேலைய தான் பார்க்கும். என்ன மாறும் அப்டின்னா, சின்டாக்ஸ் தான் மாறும். சின்டாக்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம மேத்ஸ்ல வந்துட்டு ஃபார்முலாஸ் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கான்செப்ட்லயும். அதே மாரி தான் இந்த இடத்துலயுமே. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு இதுலயே நீங்க சி பிளஸ் பிளஸ்ல இதெல்லாம் சி பிளஸ் பிளஸ், டாட் நெட்லாம் வேற வேற ஆ சின்டாக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதான் டிஃபரன்ஸ் 2க்கும் உள்ளது. இதே மாரி எல்லா இடத்துலயும் அப்படிதான். நீங்க இதுவரைக்கும் பண்ண கோடு நீங்க ஜாவால பார்க்குற கோட விட நீங்க பைத்தான்ல ரொம்ப சிம்பிளா, ஈஸியா வந்துட்டு கோட வந்துட்டு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால இது இன்னும் ஈஸியா இருக்கும். நீங்க ட்ரெய்னிங் வந்துட்டு கத்துக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ஏன் பைத்தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பைத்தானோட ஃபேக்ட்ஸ்லாம் என்னன்னா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான். இது வந்துட்டு எல்லாருக்குமே ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கும். எதுவுமே பே பண்ணி நம்ம வாங்கணுன்றதெல்லாம் இல்ல. ஸோ ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹை லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்.
கோடு தான் வந்துட்டு பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இது வந்துட்டு ரோபோட்டிக்ஸ்ல அப்புறம் எல்லாத்துலயுமே ரோபோட்டிக்ஸ், ஏஐ, எம்எல் அப்புறம் ஐஓடி ஆ இது எல்லாத்துலயுமே வந்துட்டு டேட்டா சயன்டிஸ்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் இது எல்லாத்துலயுமே பைத்தான் யூஸ் பண்றாங்க. ஸோ, அதனால ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். ஒண்ணு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்டரப்டட். ஓகேவா? இன்டரப்டட்னா என்னன்னா, இப்போ 2 லாங்குவேஜ் இருக்கு. ஓகேவா? 2 இதுல இருக்கு. இன்டரப்டட்ன்னு ஒண்ணு இருக்கும். கம்பைலர் லாங்குவேஜ்ன்னு 2 இருக்கும். ஜாவா வந்துட்டு கம்பைலர் அண்ட் இன்டரப்டட். பைத்தான் வந்துட்டு வெறும் இன்டரப்டட் தான். ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, இப்போ நம்ம எழுதுற கோடு வந்துட்டு நம்ம சிஸ்டம்க்கு வந்துட்டு புரியாதுல்ல. ஸோ இங்கிலீஷ்ல தானே இருக்கும் நம்ம கோடுலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம சிஸ்டம்க்கு புரியாது. ஸோ அதனால ஆ என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இதுல வந்துட்டு நம்ம எழுதுற இங்கிலீஷ் கோடெல்லாம் பைனரி கோடா மாத்தி குடுக்கும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தி குடுக்கும். ஸோ அந்த அந்த கோடு தான் நம்ம சிஸ்டம்க்கு புரியும். ஓகேவா? ஸோ அது அந்த மாத்துற இடம் தான். அந்த டிரான்ஸ்லேட் பண்ற இடம் தான் இன்டரப்டட். ஸோ அது வந்துட்டு நடுவுல நடக்கும். ஓகேவா? நம்ம கம்பைல் பண்ணும்போது அது வந்துட்டு பைனரி கோடா மாறும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாறும். அதுதான் அதுதான் வந்துட்டு பின்னாடி நமக்கு ரன் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்துட்டு குடுக்குறது. ஓகேவா? இதான் இன்டரப்டட். ஸோ இன்டரப்டடுக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, சிங்கிள் சிங்கிள் லைனா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கம்பைல் பண்ணும். ஓகேவா? ஸோ கம்பைலர் என்ன பண்ணும்னா, மொத்தமா எல்லா கோடையுமே கம்பைல் பண்ணும். சாரி கம்பைலர் தான் வந்துட்டு சிங்கிள் லைனா கம்பைல் பண்ணும். பைத்தான்ல வந்துட்டு இன்டரப்ட்னா என்னன்னா, ஒரு ஹோல் புரோகிராமே வந்துட்டு முழு புரோகிராமையும் வந்துட்டு எனக்கு மொத்தமா வந்துட்டு கம்பைல் பண்ணும். ஸோ இதான் இன்டரப்டடுக்கும் கம்பைலருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். 18 மில்லியன் டெவலப்பர்ஸ் வந்துட்டு இப்போ பைத்தான் வந்துட்டு டெவலப்பர்ஸா இருக்காங்க வேர்ல்டுல. ஸோ அதனால பெரிய கம்யூனிட்டி இருக்கும். உங்களுக்கு நெறைய ஹெல்ப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பில்லியன் டிவைஸஸ்ல வந்துட்டு பைத்தான் இப்போ கரண்ட்டா வந்துட்டு பில்லியன் டிவைஸஸ்ல ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பின்னாடியும் பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் உங்களுக்கு பைத்தான் கத்துக்கிறதுனால. ஸோ டாப் கம்பெனிஸ் யூசிங் பைத்தான் என்னென்னன்னா, Amazon, Netflix, அப்புறம் Mozilla Firefox, ஆ Instagram, Google இது எல்லாமே ஓகேவா? YouTube, Spotify இது எல்லாமே இதெல்லாம் IBM இதெல்லாம் வந்துட்டு நான் டாப் கம்பெனிஸ் தான். இன்னும் நெறைய கம்பெனிஸ் வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஃபியூச்சர்ல. Trivago, IBM, Uber ஓகேவா? மோஸ்ட் லெவல் லாங்குவேஜ் இன் 2021 என்னன்னா பைத்தான் தான். ஏன் அப்டின்னா, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. கத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆ கோட் பண்ணவும் ரொம்ப ஈஸியா இருக்கு. சின்டெக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஸோ அதனால நெறைய பேருக்கு வந்துட்டு புடிச்ச லாங்குவேஜும் வந்துட்டு பைத்தான் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் பாப்புலரும் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். யார எடுத்தாலும் பைத்தான், பைத்தான், பைத்தான். யார கேட்டாலும் என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்டின்னா பைத்தான் தான். என்ன லாங்குவேஜ் கத்துக்கலான்னு கேட்டீங்கனாலும் பைத்தான் தான். அதனால ரொம்ப பாப்புலரா இருக்கிற லாங்குவேஜும் இப்போ எனக்கு தெரிஞ்சு பைத்தான் தான் இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் இன் 2021னாலும் பைத்தான் தான். ஓகேவா? இதனால என்ன ஜாப் ரோல்ஸ் வந்துட்டு போகலான்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், வெப் டெவலப்பர், டெவப்ஸ் இன்ஜினியர் இது எல்லாமே பைத்தான் தெரிஞ்சா ஓகேவா? இது எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இப்ப எப்படி நம்ம வெப் டெவலப்மெண்ட்ல வந்துட்டு ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்ன்னு ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ, அதே மாரி ஒவ்வொரு டெக்னாலஜிலயும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். ஸோ நீங்க இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்துட்டு பைத்தான் தான். பைத்தான் தெரிஞ்சா தான் அதெல்லாம் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால இது என்னென்ன ஜாப் ரோல்ஸ்க்குலாம் போலான்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், வெப் டெவலப்பர், டெவப்ஸ் இன்ஜினியர், ரிசர்ச் அனலிஸ்ட், டேட்டா சயன்டிஸ்ட், ப்ராடக்ட் மேனேஜர், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் நெறைய இருக்கு. ஐஓடி இருக்கு, ரோபோட்டிக்ஸ் இருக்கு. இன்னும் நெறைய இருக்கு. ஓகே. பைத்தான் டெவலப்பர் சேலரி எவ்வளோ அப்டின்னா, இந்தியால எவ்வளோன்னா 4,25,000 பெர் ஆனம். ஸோ பெர் மந்த் எவ்வளோன்னா 35,000 ஓகேவா? ஸோ மினிமம் 30,000 கிட்ட வரும். இதெல்லாம் வந்துட்டு நான் கூகுள்லேயே இருக்கு. ஓகேவா? நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே கூகுள்லேயே அவைலபிளா இருக்கும். ஓகே. இப்போ யுஎஸ்ல எவ்வளோ அப்டின்னா, ஆ டாலர்ஸ்ல வந்துட்டு 1,20,000 சம்திங் வரும். ஸோ நம்ம இந்தியன் ரூபில பார்த்தோம் அப்டின்னா, ஐஎன்ஆர்ல 87,42,000 80 லேக்ஸ் அந்த மாரி வரும். ஓகேவா? பெர் மந்த் எவ்வளோனா 7 லேக்ஸ். ஸோ இதெல்லாம் எதுவுமே நானா போடல. எல்லாமே கூகுள்லேயே இருக்கு. நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பைத்தான் டெவலப்பர் சேலரீஸ் இன் யுஎஸ், பைத்தான் டெவலப்பர் சேலரி இன் இந்தியான்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆவரேஜா இருக்கும். ஸோ ஃப்ரெஷருக்கு வந்துட்டு இதுலேருந்து ஒரு 75% அந்த மாரி வச்சுக்கோங்க. இல்ல 80% கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரெஷருக்கு குடுப்பாங்க. 25, 30 அந்த மாரி குடுப்பாங்க இந்தியால.
ஃபாரின்ல கண்டிப்பா 1,00,000 கிட்ட 1,00,000 2,00,000 கிட்ட வரும். யுஎஸ்லலாம். ஓகேவா? ஸோ இது ஆவரேஜா இருக்கும். ஃப்ரெஷருக்கும் ஆ உங்களுக்கு அடுத்து போக போக வந்துட்டு சேலரீஸ் வந்துட்டு இன்கிரிமென்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் Django அப்படின்னா, Django வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்றோம்? ஃப்ளாஸ்க்குக்கும் Djangoக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, Django என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மென்ட் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? வெப் டெவலப்மென்ட் ஃப்ரேம்வொர்க்னா, ஆ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பைத்தான்லாம் வந்துட்டு கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நம்மளோட வெப்சைட் வந்துட்டு ஃபாஸ்ட்டா வந்துட்டு அ பில்ட் பண்றதுக்காகவும், ஈஸியா பில்ட் பண்றதுக்காகவும். ஓகேவா? இது வந்துட்டு மேக்ரோ ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாஸ்க்க வந்துட்டு மைக்ரோ ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃப்ளாஸ்க்ன்னு இதே மாரி Django மாரியே ஃப்ளாஸ்க்ன்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு. ஸோ இது 2க்குள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம்வொர்க்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்டின்னா, ஆ எனக்கு என்னென்ன தேவைப்படும்னா, செங்கல், சிமெண்ட், ஜல்லி இது எல்லாமே தேவைப்படும்ல. இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு இடத்துலேருந்து நான் வாங்கி தானே கட்டுவேன். இல்லன்னா வந்துட்டு நானே தான் சிமெண்ட்லாம் செஞ்சு நானே கட்ட மாட்டேன்ல. நானே தான் செங்கல், மணலு எல்லாமே எனக்கு என்னென்ன தேவைப்படுது, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நானே செஞ்சு நான் கட்ட மாட்டேன். ஸோ ஒரு இடத்துல இருக்கும். நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் நான் கட்டுவேன். ஸோ அதே மாரி தான் இந்த இடத்துலயும். நான் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணும்போது, எல்லாமே நானே தான் பண்ணணும்னு அவசியம் அவசியம் இல்ல. எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். நான் அத எடுத்துட்டு வந்து என்னோட ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் பண்ணா மட்டும் போதும். நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் நம்ம பில்ட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாவும் பில்ட் பண்ண முடியும். எல்லா கோடையுமே நம்ம பண்ணணும்னு தேவை கிடையாது. எல்லாமே இருக்கும். நம்ம இம்போர்ட் மட்டும் பண்ணா போதும். ஓகே. இன்னும் ஈஸியா இருக்கும்ல அது. ஸோ அதெல்லாம் என்ன தெரிஞ்சானா, பைத்தான் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த கோட்லாம் இம்போர்ட் பண்ணவும், அதில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு ஏத்த மாரி சேஞ்சஸ் பண்ணணும்ல, நம்ம வெப்சைட்க்கு ஏத்த மாரி. ஸோ எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து, நமக்கு ஏத்த மாரி தானே வீடு கட்டுவோம். எல்லாருமே அவங்க சொல்ற மாரி வீடு கட்ட மாட்டோம்ல. ஸோ அதே மாரி தான். நமக்கு ஏத்த மாரி சின்ன சின்ன எடிட் ஸோ நமக்கு அந்த வீடு கட்ட தெரிஞ்சா தானே நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். அதே மாரி பைத்தான் தெரிஞ்சா தான் Django ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ண முடியும். அது Django ஃப்ரேம்வொர்க் தெரிஞ்சா தான் நம்ம வெப்சைட் வந்துட்டு பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட் ட்ரெய்னிங் என்னன்னா, இந்த ட்ரெய்னிங் முடிச்சதுக்கப்புறம் ஆ ஒரு கம்பெனில நீங்க பிளேஸ் ஆகுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க இன்டர்ன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நீங்களும் வந்துட்டு 4 சொல்லிக் குடுத்து நீங்களும் என்டர்பிரினியர் ஆகலாம். நீங்க ட்ரெய்னிங் சொல்லி பண்ணலாம். ஓகேவா? இதுதான். நீங்க இந்த ட்ரெய்னிங் முடிச்சதுக்கப்புறம் உள்ள பெனிஃபிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ரெய்னிங் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு Instagram கான்டெஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்த்ல கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணா 1000 கேஷ் பிரைஸ் இருக்கும். ஓகேவா? ஹோல் மொத்தமா 1000 இருக்கும். அத ஸ்ப்ளிட் பண்ணி 3 பேருக்கு குடுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துட்டு 500 அதுக்கப்புறம் பெஸ்ட் டிசைன், செகண்ட் பிரைஸ் அந்த மாரி 250, 250 வரும். ஸோ இதிலேயே நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹேக்கத்தான் ஈவென்ட் இருக்கும். அதில வந்துட்டு கேஷ் பிரைஸ் 5000 வரையும் வின் பண்ணலாம். இதுவும் அதே மாரி தான். 3 பேருக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி. ஓகேவா? ம். கோர்ஸ் வந்துட்டு 2 மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு 3 டேஸ் பெர் வீக் கிளாஸ் இருக்கும். ஆ ஃபீஸ் வந்துட்டு 2000 தான் இருக்கும். நீங்க இதில வந்துட்டு Instagram கான்டெஸ்ட் அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃப்ரீ தான். என்ட்ரி ஃப்ரீ தான். Instagram கான்டெஸ்ட்டும் என்ட்ரி ஃப்ரீ தான். ஹேக்கத்தானுக்கும் வந்துட்டு என்ட்ரி ஃப்ரீ தான். நீங்க இதுலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்க கட்டுன ஃபீஸ வந்துட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? 3 டேஸ் பெர் வீக் இருக்கும். பிளஸ் இன்டர்ன்ஷிப் ஃப்ரீ தான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க் யூ. உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. நான் சீக்கிரம் கம்ப்ளீட்